கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுதும் நம்ம என்ன படிக்க இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த காலாண்டு இதில் கொரிந்தியர் சபைக்கு பவுலடிகளார் எழுதின நிருபங்கள், அந்த நிருபங்களில் குறித்து தான் நம்ம பார்க்குறோம். கடந்த வாரங்கள்லாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, அவர் கொரிந்து சபைக்கு எப்படி போகிறாரு, அங்கே எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாரு, அதுக்கு ப்ரீவியஸ் பட்டணத்தில் அவர் எப்படி ஊழியம் செஞ்சார், ஆனால் கொரிந்து பட்டணத்துக்கு வரப்போ இயேசு கிறிஸ்துவ மையமாக வச்சு அவர் ஊழியம் செய்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து அங்கேயுமே என்ன இருக்குது, பிரிவினைகள்லாம் இருக்குங்கிறத பார்த்தோம். அந்த பிரிவினைகளில் வேறு எதுவும் ஆஃப் பண்ணணுமா? இதெல்லாம் குறித்து நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பிரிவினைகள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, கிறிஸ்துவுக்குள்ளார நம்ம எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தால் மாத்திரமே அந்த பிரிவினைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். அப்போது அந்த ஞானம் முதிர்ச்சி இதெல்லாம் வரணும் அப்படிங்கிறது போல தான் நம்ம போன தடவை நம்ம எல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, திருச்சபையில் பாவம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க இருக்கிறோம். திருச்சபையில் பாவம் என்னதுன்னா, கடவுளால் பிரிக்கப்பட்டது தான் என்னது, சபை இல்லைங்களா? மெய் தேவன் என்ன செய்கிறாரு, அவருக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பிரிக்கிறாரு. அப்போது அந்த இடம்தான் என்னது, சபை அப்படின்னு சொல்கிறோம். அந்த சபையிலே என்ன வந்திருக்கு, பாவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்படுறாங்க. சரிங்களா? அப்போது நம்ம கிறிஸ்தவங்கள்னால் எப்படி இருக்கணும், என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனாலும் கூட இங்கே என்ன ஆகுதுனாக்கா, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, உள்ளுக்குள்ளரையும் பாவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி, அப்போது இங்கே நம்மளுடைய மூளையை எதுக்காக எதோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு சாதாரண பஞ்சு, அந்த பஞ்சை தண்ணியில் போட்டால் என்ன செய்யும், அப்படியே ஃபுல்லாக அந்த தண்ணியை உறிஞ்செடுத்துரும். அது போல தான் நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, தீமையான காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்மளுடைய மூளை என்ன செஞ்சிடும், அப்சர்வ் பண்ணி அதை உறிஞ்சி வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது ஒரு சபைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, அதில் நல்ல காரியங்களும் நல்லவர்களும் இருக்கிறாங்க, தீயவர்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போது அவங்களுடைய மனசு எதை உறிஞ்சுக்குது, அவங்களுடைய மூளை எதை உறிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் இங்கே ஒப்பிட்டு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் விசுவாசத்திற்கும் செயலுக்கும் இடையே உள்ள ஒரு முரண்பாடை தான் நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? இப்போ லேவியராகமும் 18வது அதிகாரத்தில் 3வது வசனம் படிங்களேன். லேவியராகமும் 18:3, அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? 24 அதே அதிகாரத்தில் 18 24 to 27,
அப்போ இப்போ வந்து இந்த பாவங்கள் வந்து தேவன் வந்து அவருக்குன்னு ஒரு மக்களை வந்து எப்போ எங்க பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே வந்து நமக்கு வந்து எகிப்துல இருந்தே வந்து என்ன செய்யறாருனாக்கா பிரிச்செடுத்து கொண்டு வராருன்னு சொல்றாரு. அப்போ இந்த பாவங்கள் அப்படிங்கிறது வந்து எப்பையில இருந்தே இருக்கு, காலத்துல இருந்தே இருந்துகிட்டு வருது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து பார்க்குறோம். புதுசா வந்து இந்த பாவங்கள் வந்து புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் வந்திருக்கா அப்படிங்கிறது கிடையாது. அப்போ இதுக்கான ஒரு ஆலோசனைகள் காரியங்கள் எல்லாமே வந்து பவுல் எந்த அளவுக்கு இதை குறித்து அவர் வந்து தியானிச்சு படிச்சிருந்தாக்க அந்த பேசிக்ல தான் கடவுள் கொடுத்த அந்த அடிப்படை அந்த ஒரு கொள்கைகள் இருந்து தான் என்ன செய்யறாரு, கொரிந்து சபையில உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாரு, அவர் வந்து ஆலோசனைகளையும் ஒரு இதையும் கொடுக்குறாரு, தீர்மானமான ஒரு லெட்டரும் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போ வந்து ஆண்டவர் வந்து நம்ம விசுவாசிச்சாக்க மட்டும் போராது. அதாவது ஆலயத்துக்கு வரேன், அங்கே வந்து நான் வந்து சத்தியத்தை கேட்குறேன், அந்த சத்தியத்தை நான் கேட்குறதோட மட்டும் இல்லாமல் என்னோட வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எதிர்பார்க்குறாரு. அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த இதில் வந்து பார்க்க இருக்கிறோம். அப்படி வந்து பவுல் வந்து என்ன ஒரு பாவம் வந்து அங்கே வந்து காணப்பட்டுச்சு கொரிந்து சபையில் அப்படிங்கிறத தான் வந்து பார்க்குறோம். 5வது அதிகாரத்தில் வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்க 1லேருந்து 13வது வசனங்கள் வர ஃபுல்லாக இருங்க வர. ஆமாம், ஒரு முதல் 3 வசனம் பாருங்க. அப்போ அங்க வந்து மெயினா என்ன ஒரு பாவம், நம்ம வந்து போன வாரத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க விக்கிரக ஆராதனை இதெல்லாம் வச்சுக்கிட்டு வர உள்ளவங்க இருக்கிறாங்க. சண்டை சச்சரவு, நான் அவனை சேர்ந்தவன் இவனை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு பிரிவினைகள்லாம் வந்ததை வந்து பார்க்குறோம். இப்போ அதோட வந்துட்டு இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு அஞ்ஞான மார்க்கத்தில் கூட அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இல்லைங்களா. அந்த ஒரு ஒரு பாவத்தை வந்து செய்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை தான் வந்து லேவி ராகமத்தில் வந்து யாராரு கூட வந்து உறவு வைக்கணும் 18வது அதிகாரம் இந்த இதிலெல்லாம் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே வந்தோம்னாக்க எப்படி வந்து ஒவ்வொருத்தரையும் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கணும், ஒவ்வொருவருக்கும் எப்படி வந்து மரியாதை கொடுக்கணும், யாரோட உறவு வைக்கணும் யாரோட உறவு வைக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு ஆண்டவர் நமக்கு வந்து எழுதி வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்போது ஒரு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற நம்ம சபையில் வந்து ஒரு புறஜாதி மத்தியில் இருக்கிறவங்க கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு தவறான பாவமாக இது இருக்குது. ஒரு தகப்பனுடைய மனைவி அப்படின்னாக்கா என்ன, ஒரு தாயோட நிர்வாணத்தை நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லேவிய ராகமத்தில் வரும். தந்தையோட நிர்வாணத்தை பார்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு காரியம்லாம் வந்து லேவி ராகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க 2வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க இந்த காரியம் செஞ்சதை காட்டிலையும் அது வந்து நீக்கவும் இல்லை, அதை குறித்து வந்து இருமாறுபடைஞ்சு ஒரு பெருமையாக அவங்க வந்து மற்ற சபையில் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை தான் வந்து என்ன செய்ய முடியல, பவுலால ஜீரணிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை சபையில் காண்றப்ப வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சபையை விட்டு விலக்கி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அது
ஆமாம், அதாவது இதுக்கும் வந்து அம்மையார் வந்து எழுதியிருக்காங்க. அதாவது வந்து இந்த இதில் வரும், சபையின் அடையாளத்தை பாதுகாத்தல், அந்த ஒரு இதில் தலைப்பில் வரும், பார்ப்போம். இந்த விலக்கி வைக்கிறதும் எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க, அவன் மனம் மாறி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று. இன்னொன்று, மற்றவங்க வந்து என்ன செய்யக்கூடாது, அதை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையும் கெடுத்துக்க கூடாது. அப்போ இது நம்மளும் செஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போகக்கூடாது. அப்போ ஆண்டவர் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, யோசுவா 7 பார்த்தோம் அப்படின்னாக்க, ஆகான் என்ன செய்யறாரு, ஒரு யுத்தத்துக்கு போறப்ப வந்துட்டு அங்கிருந்து பாபிலோனிய அந்த சால்வை, அந்த அப்போ வந்து அது யாருக்கும் தெரிஞ்சிச்சா, தெரியல. அப்போ தனிப்பட்ட வகையில என்ன செய்யறாங்க, அவர் ஆண்டவர் வந்து பேசி உணர்த்துறாரு. ஆனாலும் அதையும் காதுல வாங்காம என்ன செய்யறான், அவன் போட்டு புதைச்சிடறான். அதனால வேண்டி அந்த இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாரையே ஒரு ஆசீர்வாதங்கள் என்ன செய்யுது, தடையாகுது. அப்போ அந்த தடையாகிறப்ப வந்து அந்த பாவத்தை வந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, வெளியில கொண்டு வந்துடுறாரு. அப்போ இவன் வந்து செய்யறப்பையும் வந்து சபையில ஒரு பாவ காரியங்கள் நடக்குதுன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வாரு, உணர்த்துவாரு. அப்ப அந்த உணர்த்துதலுக்கு நான் கண்டுக்காம இருந்தாக்க என்ன ஆகுது, வெளியரங்கமா வந்து அதை வந்து கொண்டு வந்துடுறாரு. அப்போ அந்த வெளியரங்கமா உணர்த்தப்படுற அந்த பாவத்துக்கான ஒரு காரியத்தை அந்த விலக்கி அவங்கள வைக்கல அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, அந்த சபையிலேயே உள்ள ஒரு ஆசீர்வாதமும் என்ன செஞ்சிருது, தடைப்பட்டு போகுது. எப்படி வந்து அப்போ இஸ்ரவேலர் அந்த மக்கள் மத்தியில அடுத்தடுத்த யுத்தத்துக்கு போறப்ப அவங்களால என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. ஜெயிக்காததுனாக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப வந்து இந்த பாவம் இங்கே காணப்படுது அப்படிங்கிறத இது பண்ணுறாரு. அப்போது இன்றைக்கும் ஒரு சபை நல்ல ஒரு வளர்ச்சி அடையலை, அது பின்னடைஞ்சு போயிட்டு இழுத்து மூடுற நிலைமைக்கு கூட இன்னைக்கு சபைகள்லாம் இருக்குது. அப்போ அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஆண்டவர் வந்து எதனால், ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்க, சத்தியத்தை கேட்டுட்டு போகிறதோட மட்டும் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறதோ, ஒரு நல்லா ஜப ஜீவித்தில் இல்லாமல் இருக்கிறதோ, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செயல்படும் இருக்கும். அப்போது ஒரு சபை சரியாக வளர்ச்சி அடையலை அப்படின்னு சொன்னாக்க அங்கே என்ன இருக்குது, அங்கே வந்து ஒரு பெரிய பாவம் வந்து அங்கே இருக்கிறத வந்து குறிக்கிறாங்க. அப்போது அந்த சபையோட ஆசீர்வாதங்களில் வந்து அப்போது ஒரு சபையில் உள்ள அந்த ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்ட குணநலத்தலோடு இருக்கணும், அதையும் வந்து பவுலடியர்கள் வந்து எழுதியிருக்கிறார். ஒரே மனைவி உடையவனா இருக்கணும், பொய் சொல்லாதவனா, நேர்மையாக உண்மையும் முத்துவமாக நடக்கிறவனா, பழிக்கு பழி வாங்காதவனா, நிறைய வந்து நம்ம வந்து பின்னாடி இதிலெல்லாம் நமக்கு படிக்கிறதுக்கு அந்த ஒரு இது இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாக்க அதை குறித்து வந்து என்ன செய்கிறாருன்னா, ரொம்ப வந்து அதிர்ச்சி அடைகிறாரு, மனசளவில் ரொம்ப வந்து இது பண்ணுறா, கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது. அப்போது வந்து அவன் வந்து இங்கே பின்னாடி சிஸ்டர் சொன்னது போல் வந்து அவன் வந்து ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கலாம், அந்த சபை ஊழியங்களை தாங்குகிறவனாக இருக்கலாம், ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களா இருக்கலாம். என்ன காரியங்கிறது கொடுக்கப்படலை. ஆமாம், ஆமாம், சகோதர சகோதரிகள். அதுக்கு தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா 6:12 வந்து வாசிங்களேன், 1 கொரிந்தியர் 6:12, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்கிறாங்க. அப்போது
எல்லா இந்த ஒரு இதில் கூட நான் வந்து பெரிய ஆளாக இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து தாங்கிக்கிட்டு இருக்கேன், என்ன இல்லைன்னாக்கா இந்த சபையில் ஒன்றும் இல்லை, இப்படிங்கிற ஒரு நினப்பில் கூட வந்து என்ன செஞ்சுருக்கலாம், அவங்க வந்து இருந்திருக்கலாம். ஆனாலும் என்ன காரியமாக இருந்தாலும் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னாக்க கடவுள் என்ன செய்கிறாரு, ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு நியதியை தான் அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் அரசனாக இருக்கிறவனுக்கு ஒரு ஒரு விதமான காரியங்களையும், பணக்காரனாக இருக்கிறவங்களுக்கு ஏழைக்கு இந்த மாதிரிலாம் பிரிச்சுலாம் வந்து என்ன செய்ய கிடையாது, அவர் வந்து கொடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லப்படுறது. இதில் வந்து உங்களுக்கு வேற எதுவும் கருத்து இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா அடுத்த பாடத்துக்கு போகலாம். இப்போ இதை வந்து இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்களேன். வேத வசனங்கள் தெளிவாக கண்டிக்கிற எந்த விஷயங்களையும் அன்பு ஏற்றுக்கொள்ளுதல் என்ற பெயரில் சபையாகிய நாம் சகித்து கொள்ளுகிற அபாயத்தில் இருக்கிறோமா? அப்போ வந்து தேவன் வந்து எல்லாத்து மேலேயும் வந்து அன்பா இருக்க சொல்லியிருக்கிறாரு. பாவிகளை வந்து அவர் வந்து புறம்பே தள்ளுறது இல்லை அப்படிங்கிறத வந்து நாம எந்த வகையில அதை எடுத்துக்கிட்டு நம்ம கையாளுறோம் அப்படிங்கிறத இங்க ஒரு கேள்வி. இல்லை, கண்டித்து உணர்த்த வேண்டிய காரியத்தை கண்டித்து, ஆமா ஒரு விடுதலையே தருவார். அப்போ இந்த மாதிரி ஊழல்களை எவ்வாறு கையாளுவது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒதுக்கி வைக்கலாம். அதுல பிரிவினைகள் பிரச்சனைகள் அடியெல்லாம் விழுது இல்ல. ஆமா, இல்ல டைமிங் மெசேஜ் அப்படிங்கிறத விட நமக்கு இன்னைக்கு சபைகளுக்கு ஆலோசனைகளை படித்தது போல நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, அழகாக வந்து ஒரு இது வரேன். உபாகமம் 17வது அதிகாரத்தில் வந்து 19-20 வசனங்களை படிங்களேன். உபாகமம் 17:19-20. அப்பவே என்ன சொல்லிட்டாரு, எல்லார் கையிலையும் அந்த பிரதியை கையில வச்சுக்கங்க, படிங்க, படிச்சு கடவுளோட நெருங்கி வாழ்றதுக்கான அந்த உறவுக்குள்ளார வாங்க. அப்போ வந்து அவரை வந்து அப்பவே என்ன சொல்லியிருக்காரு, அந்த ஒவ்வொரு அந்த லேவியராகமும் எண்ணாகமும் இதெல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்க ஆரோக்கிய பிரமாணத்தில் இருந்து நம்ம இந்த 10 கற்பனைகளின்படி வாழ்றதுக்கான அந்த ஒன்று சேர்த்து கொடுக்கறதுலேருந்து விபச்சாரம் செய்யாத இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்பனையில் ஒரு லைன் இருக்குதுனாக்கா அதுக்கான விளக்கம், எது விபசாரம், எது வேசித்தனம், சரிங்களா? அப்போ வந்து ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு பண்ணுறது என்னது, வேசித்தனம். கல்யாணம் ஆனவங்க பண்ணுறது விபசாரம் அப்படிங்க. அப்போ இதெல்லாம் பிரித்து ஒவ்வொரு கற்பனைகளுக்கும் எப்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிறத வந்து எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ அந்த பிரதிகளை நீங்கள் வந்து கையில் வச்சுக்கோங்க, அதை படிங்க. அப்போ அதை படித்து அதை வந்து திரும்ப திரும்ப படித்து அதை வந்து அது ஒரு குணங்களுக்குள்ளார நீங்கள் மாற்றி கொண்டு வாங்க. அப்போ வந்து அந்த நெருக்கம் இருக்கிறப்ப என்ன ஆகும், நம்ம இந்த பாவங்களை வந்து அப்போது
நமக்கு சபைகளுக்கு ஆலோசனையில் படித்தது போலையும் அந்த சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம அந்த பிள்ளைகளை வளர்க்குற விதமும் நமக்கு வந்து கடவுள் வந்து கற்றுக் கொடுக்குறாரு அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அப்போது இந்த மாதிரியான இந்த ஒரு அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்கிறது என்ன அப்படின்னாக்க, இந்த பாலியல் தொடர்பான ஒரு காரியங்களை வந்து கையாளுறதுக்கு வந்து அந்த காலத்துல இருந்தே என்னதான் இருக்கு, ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல முடியாது, டைரக்டாக வந்து அவங்கள போய் அப்ரோச் பண்ணவும் முடியாது. ஏன்னாக்க இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, ஆனாலும் வேத வசனங்களின்படி அந்த சூழ்நிலையில சொல்லித்தான் ஆகணும். ஆனாக்கா வந்து என்ன சொல்றாருனாக்கா, சிஸ்டர் சொன்னது போல வந்து ஜபத்தோடும் அன்போடும், அதாவது வந்து அவங்கள ஒரு மட்டமாக பார்க்கறது, அவங்கள ஒதுக்கி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம அது இன்னும் இதுவாக சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஏசு கிறிஸ்து வந்து அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட போய் உட்கார்ந்து பேசுறாரு. ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா. அவங்க கட 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 கடன்னு வந்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கைய சொல்லிட்டாங்க. ஒரு உணர்வு அங்க வந்து கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்ப அந்த ஆத்மாவை அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு. அடுத்து இன்னொரு இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, கையும் களவுமாக பிரிக்கப்பட்ட அந்த விபசார ஸ்திரீ, அந்த இடத்துல வந்து எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த கையாண்ட விதத்தை வந்து நம்ம வந்து கை கொள்ளணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆலோசனையா வந்து இருக்கு. அப்போ ஆமா, கண்டிப்பா, ஆமா, அதான் ஸ்பெசிஃபிக்கா இந்த பாவத்தை தான். ஆமா ஆமா ஆமா, அதுக்கு வந்து அவங்கள அப்ரோச் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க சொன்னது போல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் யோகியமா இருக்கேன் அப்படிங்கிறத ரப்பர் வச்சு நம்ம மனசுல வந்து அழிச்சு விட்டுறணும். நான் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கேங்கிறத அழிச்சு விட்டுட்டு, நான் பாவியா இருக்கிறப்ப என்ன கடவுள் நேசிச்சு அவரை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு அந்த பார்வை, நம்மளுடைய பார்வை மாறணும். நம்மளுடைய வார்த்தைகள் அவங்களோட பேசுறதுல வந்து மாறணும். அப்படி இருந்தாக்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த ஆத்மாவையும் ரட்சிப்புக்குள்ளார கொண்டு வரதுக்காக வேண்டி நம்மளுடைய நோக்கம் அந்த ஆத்மா ரட்சிப்புக்குள்ளார வரணும். ஆமாம் ஆமாம், அப்போது இதுதான் வந்துட்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து இந்த ஏசப்பா எப்படி கையாண்டாரு, ஏன்னா நமக்கு முன்மாதிரி யார், ஏசப்பா தான். அப்போது ஒவ்வொரு அதாவது வியாதிஸ்தர்களை, வியாதி அப்படிங்கிறப்ப வந்து தள்ளி வைக்கப்பட்ட வியாதிக்காரவங்க. அப்போ அந்த காலத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த குஷ்டரோகம் உள்ளவங்களையெல்லாம் வந்து தள்ளி வைப்பாங்க இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணார். ஒவ்வொரு இதையும் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு கற்பனையும் மீறி நடக்கிறவங்கள தான் அவர் ஹேண்டில் பண்ண விதத்தை தான் நம்ம வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். அந்த இதோடு வந்து நம்ம வந்து இது பண்ணணும். ஒரு சிலது வந்து என்னது, அந்த சூழ்நிலைகள் வந்து நமக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் கூட வந்து இதில் வந்து எழுதியிருக்காங்க பாருங்கள், 3 விதமான ஒரு இதை கேட்குறாங்க, சொல்கிறாங்க, ஆலோசனைகளை கொடுக்குறாங்க. அதாவது நம்மளை விட்டு அவங்கள வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து அது வந்து சபையில்
இது வந்து என்ன அப்படின்னாக்க பகிங்கரமா துணிச்சலா வருது, சபைக்குள்ளாரையே அவங்கள அந்த உறவு வெளிப்படையா தெரிகிற அளவுக்கு கொண்டு வருது. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும், கண்டிப்பா அவங்கள வந்து தள்ளி வச்சுதான் ஆகணும். ஏன் இப்போ வந்து அந்த ஆகான கொல்லலைன்னா என்ன இருந்திருக்கும், திரும்ப திரும்ப கொள்ளடிக்க போறப்போ வந்து மற்றவங்களும் வந்து கெட்டு போயிருவாங்க. அப்போ அந்த மாதிரி மற்றவங்களுக்கும் அது பிரச்சனை ஆகக்கூடாது, அவங்களும் வழி விலகி போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கண்டிச்சு ஒரு சில பாவங்கள் வெளியரங்கமா வரப்ப வந்து ஒரு தீர்மானத்தை, ஒரு நியாய தீர்ப்பம் வந்து அங்க கொடுக்குறாரு. அது போலதான் இந்த பகிங்கரமா அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறப்ப வந்து அந்த நடவடிக்கையை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு சில காரியங்களை வந்து சொல்லி பார்க்கணும். சொல்லி கேட்கல அப்படின்னு சொன்னாக்க சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்க அப்படிங்கிறாரு. இரக்கமான தேவன், அன்பான தேவன், பாவிகளை நேசிக்கிற தேவன், இப்படிதான் நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு, விட்டுடுங்க, சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னாக்க நம்மளா ஒப்பு கொடுக்குறோம் இல்ல, அவங்க வேண்டி விரும்பி நான் இப்படிதான் இருப்பேன், என்ன அட்வைஸ் பண்ணாலும் சரி, இந்த பிரதியை கையில எடுத்து வச்சுக்கிட்டு நான் படிச்சாலும் சரி, நான் என்ன மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டங்களை, பிரச்சனைகளை அந்த சாத்தான் இது ஒண்ணுல மட்டும்தான் இழுத்துட்டு போவானா அப்படின்னு பார்த்தாக்க நம்ம நிறைய நம்ம கேள்விப்படுறோம். இடைஞ்சலா இருக்கிற மனைவி கணவனை கொண்டு போடுறான், கணவன் மனைவியை கொண்டு போடுறான், பிள்ளைகளை கொண்டு போடுறான். அடுத்தடுத்த பாவங்களுக்கு இது என்ன செஞ்சிருது, இழுத்துக்கிட்டு போயிடுது. அப்போ விட்டுடுங்க, சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துடுங்க, அவனோட லைஃப் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. அப்போ அவங்களோட நீங்க கலந்திருக்காதீங்க அப்படிங்கிறது தான் வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்க அந்த அவங்களோட நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளையும் வந்து என்ன செய்வான், சாத்தான் வந்து தூண்டுவான். அவங்க மூலியமாவே தூண்டா, நான் என்னடா குறைஞ்சு போயிட்டேன், நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் அவ்வளவு அதுலேயும் ஒரு லைன் போட்டுக்கிறணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட போயிட்டு எங்கேயாவது வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறது, அவங்களோட சேர்ந்து டூர் சுற்ற போகிறது, அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக நம்ம வந்து ரொம்ப பழக்கம் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளையும் சாத்தான் தட்டிட்டு போயிடுவான். அப்படிங்கிறதுனால வேண்டி அவனை வந்து விட்டு விலகி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் இருக்கிறது வந்து அவனுக்குள்ளார ஒரு உறுத்தல். இது எல்லாமே ஆண்டவர் எதுக்காக விடுறாரு அப்படின்னா அவனுக்குள்ளார ஒரு உறுத்தல் வந்து அவன் மாற மாட்டானா, மாறி அவனும் ரட்சிப்புக்குள்ளார வரணும். நம்ம வந்து என்னதான் வந்து இதெல்லாம் இப்படி தள்ளி வச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த ஆத்மாவுக்காக வேண்டி ஜெபிக்கிறதும் நம்ம கடமையா இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த ஆத்மா ஒரு வேளை வந்து சரியாகி சபைக்குள்ளார திரும்பி வரத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த ஆத்மாக்களையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதையும் ஆண்டவர் நமக்கு வந்து சொல்லி தராரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதில் வேற உங்கள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்த பாடம் செவ்வாய்க்கிழமை பாடத்துக்கு போயிடலாம். சபையின் அடையாளத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை பாடத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்னங்க, சபைக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கான். என்ன அடையாளம்? இங்கே வந்து இந்த பாடம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியும். இல்லை என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்ம 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா அவங்க வந்து என்னென்ன பாவத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ 6வது அதிகாரத்தில் எடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான நம்ம வந்து எப்படி விலக்கி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கூட நம்ம கலக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த கருத்தை தான் வந்து 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் பாருங்களேன், 1வது வசனம், அப்போ இந்த நம்ம என்னது மாறுதார வசனத்துல நம்ம வந்து படிச்சிருக்கோம். அப்போ
அதுக்கான ஒரு தீர்வு என்ன அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்றாங்க. அப்போ இந்த பாவம் செய்யப்பட்ட ஒருத்தன் பாதிக்க இப்போ சபையில என்ன செய்யல, சபைக்காரங்களும் பெருமையா இருமார்ப்பா இருக்காங்க, சபையில இருக்கிறவங்களும் கண்டுக்கல இல்லைங்களா? அப்ப அப்படிங்கிறப்ப அவன் அடுத்து எங்க போறான்? அநீதிக்காரன்னாக்க என்ன, புறஜாதிகள் மக்கள் மத்தியில ஒரு கோர்ட்டு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறான். அப்போ அதை தான் இங்க குறிக்கிறாரு. அப்போ சபையோட அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, சபைக்குள்ளார நமக்குள்ளார என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நமக்குள்ளாரையே தான் உட்கார்ந்து பேசி, நமக்கு கையில இந்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த வேதாகமத்தின் அடிப்படையில நமக்குள்ளார எல்லா வழக்குகளையும் நம்ம என்ன செய்யணும், தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு காரியத்துக்காகவும் எங்க போகக்கூடாது, நீங்க புறஜாதிகள் மக்கள்ல உள்ளது போல நீங்க போகாதீங்க. அப்போ ஒரு புறஜாதி வழக்கம் பழக்கங்கள உள்ள ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னாக்க, அது எவ்வளவு நம்ம யாரை உதாசீனப்படுத்துறோம் அந்த இடத்துல? தேவனை உதாசீனப்படுத்துறோம். நான் தேவன் மேல விசுவாசம் நான் வைக்கல. என்னுடைய சபைக்கு தலைவர் யாரு? ஆண்டவர். அப்ப அந்த தலைவரால தீர்க்க முடியாத ஒரு பாவம்னு ஒண்ணு இருக்கா? தீர்க்க முடியாத ஒரு வழக்குன்னு இருக்கா? அப்போ சாத்தான் நம்ம மனசுக்குள்ளார எப்படி கடவுளுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை எப்படி இழுத்துக்கிட்டு போறான் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ உங்களுக்குள்ளார என்ன வழக்கு இருந்தாலும் என்ன செய்யணும், நீங்க உங்களுக்குள்ளாரையே தீருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம கிறிஸ்து இரண்டாம் வருகை வந்ததுக்கு பின்னாடி அந்த 1000 வருஷம் அரசாட்சியில நம்ம என்ன செய்ய போறோம்? யார? படிங்க 3வது வசனம். சரிங்களா? அப்ப அந்த தேவ தூதர்கள் மேல இருந்து கீழே விழுந்தவன் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். அப்ப தேவன் அவனுக்கு கொடுக்குற தீர்ப்பும் மெய்யானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, நம்ம அங்க போய் உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறோம். அப்போ இப்படி ஒரு பிள்ளைகளா, இப்படி ஒரு வல்லமையான தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னாக்க, அந்த கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டவர்களா நமக்குள்ளர என்ன வழக்கு இருந்தாலும் நமக்குள்ளரையே பேசி தீர்க்கணும். வெளியில எந்த ஒரு இதுக்கு நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதை விட இன்னொரு ஆலோசனை, போயிருச்சே போகாதீங்க அப்படின்னு அட்வைஸ் தான் கொடுக்க முடியும். இல்லைன்னா அதுக்கான உள்ள காரியங்களை நீங்க தான் அனுபவிப்பீங்க. சாத்தானுக்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த போதகரும் சரியா அந்த சத்தியத்தை மனசளவுல ஏத்துக்கல அப்படிங்கறத அர்த்தமாகுது. தவறு இல்லாமலாம் இல்லைங்க சிஸ்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், நான் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. அந்த ஒரு இது போடுப்பா, அந்த ஆன்மீக போராட்டம் இறுதி எச்சரிப்பு அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துட்டு அந்த ஒரு இது ஒரு பாராவை வாசிங்களேன். அந்த மைக்கில் வச்சு வாசிங்க.
அது என்கிட்ட கொடுத்துறேன், நீ அதை பார்த்து வச்சு. ஒவ்வொரு தலைமுறையிலும் உலகத்திலும் சபையிலும் உள்ள பாவங்களை கண்டிக்கும்படி தமது ஊழியக்காரர்களை அனுப்புகிறவராக இறைவன் இருக்கிறார். ஆனால் தங்களிடம் மென்மையான வார்த்தைகளை பேசப்படுத்துவதை தான் ஜனங்கள் விரும்புகிறார்களே அன்றி சுத்தமான உறுத்தலான உண்மைகளை சொல்லி கண்டிக்கப்படுவதை விரும்புவதில்லை. ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு தலைமுறையிலையும் அவர் என்ன செய்யறாரு, அவருடைய கற்பனைகளுக்கு விரோதமா நடக்கிற ஒவ்வொரு பாவத்தையும் கண்டித்து உணர்த்துறதுக்காக வேண்டி ஆட்களை அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அது விசுவாசிக மூலமா வருதா இல்ல போதகர் மூலமா வருதா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ ஆனாக்கா எல்லாருமே என்னதான் செய்யறாங்க, அந்த மென்மையான ஒரு பேச்சு, அந்த ஒரு காரியத்துக்கு மட்டும்தான் அவங்க இது பண்ணுறோம். கண்டித்து உணர்த்துக்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இந்த ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண்கள் தலையில் முக்காடு போடாமல் இருக்காதீங்க ஆலயத்தில் அப்படின்றிருக்க. அதில் ஒரு சாப்டரும் நமக்கு எழுதியிருக்காங்க. அப்போ அதை சொல்கிறப்ப இப்போ எல்லா சபையிலையும் வாலிப பிள்ளைங்க தலையில் யார் தலையிலையும் இருக்காது. அதே போல் பெரியவங்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்படி போத்தி தான் மட்டும் வச்சுருக்காங்களே உடைய ஒருத்தர் தலையிலையும் என்ன செய்கிறதில்ல, அந்த முக்காடு போடுறதே கிடையாது. என்ன இப்படி இருக்காங்க, நீங்களாம் சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு, ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொன்னால் பிள்ளைங்க யாரும் சபைக்கு வர மாட்டாங்க. சாதாரண ஒரு முக்காடு. ஆமா ஆமா, அதுதான் உண்மை. அதுதான் திருச்சபைக்குள்ளார பாவங்கிறாங்க. அதை கண்டிச்சு உணர்த்தினாக்கத்தான் அடுத்தது அப்படியே படிச்சுடுங்கம்மா. அவரு அங்க சீனாய் மலையில வேதத்தை நான் கொடுத்துட்டேன், அதோட என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு விடல. நான் உன்னை மனுஷனா படைச்சிட்டேன், ஏதேன் தோட்டத்தில் உன்னை படைச்சிட்டேன், உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், உன் இஷ்டத்துக்கு நீ வாழு விடலை. எந்த இடத்துலையுமே கடவுளை என்ன செய்யல, நம்மளை சாத்தாங்கிட்ட ஃபுல்லாக ஒப்பு கொடுத்துட்டு அவர் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு மற்ற உலகத்தை பார்த்துட்டுலாம் உட்காரவே கிடையாது. காணா போன இந்த ஆட்டு மேலே தான் ரொம்ப அன்பு வச்சு என்ன செஞ்சுருக்கிறாரு, அன்பு இது பண்ணி அழகாக சொல்கிறாங்க பாருங்க. ஒவ்வொரு தலைமுறையிலையும் அவங்க என்ன செய்யறாங்க. அநேக சமய சீர்திருத்தவாதிகளும் கூட தங்களுடைய ஊழியத்தை தொடக்கும் போது தங்களது சபையிலும் தேசத்திலும் காணப்படும் பாவங்களை குறித்து நேரடியாக கண்டித்து பேசுவதை விரும்புவதில்லை. ஒரு நேர்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை தாங்களே வாழ்ந்து காட்டுவதன் மூலம் மட்டுமே ஜனங்கள் வேதாகமம் காட்டும் பரிசுத்தமான பாதைக்கு திரும்பிவிடலாம் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அது அப்படி நடக்கக்கூடிய காரியமல்ல. ஆகவே இறைவனின் ஆவி எலியாவின் மேல் வந்து இறங்கியது போல இவர்கள் மேலும் வந்து இறங்கியது. இறைவனின் ஆவி எலியாவை அசைத்ததால் அவன் அக்கிரமம் செய்த அரசனையும் முறை தவறி நடக்கும் ஜனங்களையும் கண்டித்து அவர்களது பாவங்களை உணர்த்தி காட்டினான். அதை போலவே இவர்களும் தங்கள் விருப்பத்தையும் மீறி வேதாகமத்தின் தெளிவான வசனங்களை எடுத்து பேசி ஜனங்களின் பாவங்களை கண்டித்தார்கள். ஆத்துமாக்களை எதிர்நோக்கி இருக்கும் ஆபத்தையும் அதிலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கான சத்தியத்தையும் மிகுந்த வாஞ்சையோடு எடுத்துரைக்கும்படி ஆவியானவரால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். விளைவு என்னவாக இருக்கும் என்பதை பற்றி கவலைப்படாமல் இறைவன் தங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை அப்படியே பேசினார்கள். அவ்வாறாக அவர்கள் கொடுத்த எச்சரிப்பை ஜனங்கள் கவனித்து கேட்கிறவர்களாக இருந்தார்கள். அப்போ ஒவ்வொரு தலைமுறையிலையும் அனுப்புறாரு அந்த கண்டிச்சு உணர்த்தணுங்கிறதுக்காக வேண்டி. ஆனாக்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அந்த ஊழியத்துக்கு வரவங்க தனக்கு உள்ள இந்த வேலை போயிடுமோ, தனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் போயிடுமோ,
ஒதுக்கிடுவாங்களோ, வெளியில் அனுப்பிடுவாங்களோ, என்னென்ன காரியங்கள், என்ன நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்றுவேன், என்ன காரியத்தினாலங்கிறது தெரியல. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, நம்ம மத்தியில் வந்து கண்டிக்காமல் இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் வந்து அம்மையார் வந்து எழுதியிருக்காங்க. ஆனாக்க எலியா வந்து எப்படி வந்து ராஜாவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கண்டித்து உணர்த்தினாரோ, அப்படிப்பட்ட கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு ஊழியக்காரர்களாக நம்ம இருக்கணும். அப்போது அப்படி கண்டித்து உணர்த்துறப்ப அதனால் எனக்கு என்ன பலன் வரும் அப்படிங்கிறத பற்றி அவங்க கவலைப்படலை. அப்படி கவலைப்படாமல் இருக்கிறப்ப ஆண்டவர் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணிச்சலோட அவங்க செய்யணும். அவனோட உயிருக்கே ஆபத்து வர ஒரு காரியமும் நடந்தது. ஆனாலும் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இருந்தாப்லையா? இல்லை. யோவான் சானகன் புதிய ஏற்பாட்டில் சொல்லாமல் இருந்தாரா? சொன்னார். அப்போது இந்த காலகட்டத்தில் இது எல்லாமே வந்து இப்போ வந்து நம்ம சபைக்குள்ளார நீங்கள் சொன்னீங்களே, ஏங்க உலகமே அப்படிதான் இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க பார்த்தீங்களா? அப்போது இந்த கண்டித்து உணர்த்துதல் எப்போ வந்து நிறுத்தப்பட்டு போயிடுச்சோ அப்போ என்ன ஆயிடுச்சு, பாவம் என்ன ஆயிடுச்சு, சபையில் ஒரு சகஜமான ஒரு நிலைக்குள்ளார வரதா போயிடுச்சு. ஆனால் கையில் என்ன கொடுத்துருக்காங்க, அப்போவே சொல்லிட்டாரு, ஒவ்வொருத்தரும் கையில் பிரதியை எடுத்து வச்சுக்கோங்க, படிங்க, படித்து நீங்கள் தேவனோட உறவுக்குள்ளார வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது இந்த சபையின் அடையாளம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, நமக்குள்ளர என்ன ஒரு வழக்குகள் இருந்தாலும், ஆனால் பாதிக்கப்பட்டவங்க சபையிலையும் கிடைக்கல அப்படிங்கிறப்ப வந்து என்ன செய்கிறாங்க, வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் கடவுள் வந்து என்ன செய்யலை, சரி அனுமதிக்க கிடையாது, சகிச்சுக்க, நஷ்டமே வந்தாலும் நீ சகிச்சுக்க, நீ அப்படி போய் என்னத்தை வந்து சாதிக்க போற. அப்போ அந்த புறஜாதிகள் மத்தியிலும் தேவனுடைய நாமம் என்ன செய்யுது, தூஷிக்கப்படுது. அந்த தூஷிக்குள்ளார கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் அவன் வெளியில தள்ளுறான். ஒரு போலீஸ்காரனை போறதா இருக்கட்டும், வேற கோர்ட்ல கேஸ் போறதாக இருக்கட்டும், எல்லாமே. அப்போ அதனால எனக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது, வரும், கண்டிப்பாக வருங்க, வாழ்க்கை முழுசும் இருக்கும். அது எவ்வளோ நாளைக்கு இருக்குங்கிறது தெரியாது. அதனால் நான் என் தேவனை வந்து என் சபை தலைவராக, என் வாழ்க்கையின் தலைவராக, என் குடும்பத்தின் தலைவராக நான் ஏற்றுக்கொள்கிறப்ப அதெல்லாம் நம்ம சகிச்சுக்கணும். அப்படிங்கிறது தான் வந்து நஷ்டமே வந்தாலும் சகிச்சுக்கங்க, அதுக்கான பலனை அவர் கொடுப்பாரு. பழி வாங்குதல் எனக்கு உரியது, பதில் அளிப்பது எனக்கு உரியது, என்கிட்ட விடுங்க. அப்போ அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் என் தலைவன் மேல இல்லாததுனால தான் நான் எங்க போறேன். அதுதான் சரிங்களா. இதுல வேற எதுவும் உங்களுக்கு கருத்து இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா அடுத்த படத்துக்கு போகலாம். பாலியல் ஒழுக்கக்கேட்டிற்கு மாற்று மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து என்ன மாற்று மருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க வேற ஒண்ணுமே இல்லைங்க, கடவுளோட நான் வந்து நெருங்கி வாழ்ற வாழ்க்கை மட்டும்தாங்க ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும். அது பாலியல் அந்த விபசார பாவமாக இருந்தாலும் சரி, ஒரு திருட்டு பாவமாக இருந்தாலும் சரி, ஒரு கொலை செய்கிற பாவமாக இருந்தாலும் சரி, விக்கிரகாராதனை பாவமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாவத்துக்கும் எனக்கு விடுதலை ஒன்று வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அதுக்கான மருந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க, நான் சுவிசேஷத்தை அறிகிற விதமாக நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கிட்டானாக்கா என் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை, அவர் மன்னிச்சிட்டாரு, நான் பரலோகம் போயிடுவேன். இல்லை, அந்த சுவிசேஷம் எனக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்ன, சுவிசேஷனா என்ன? அப்போ வேதத்தை நான் அறிகிற பிரகாரம் அறிந்து அது என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறப்ப மாத்திரம்தான் என்ன செய்யும், அந்த பாவத்திலிருந்து எனக்கு என்ன செய்யும், ஒரு விடுதலையை கொடுக்கும், ஒரு மாற்று மருந்தாக அது இருக்கிறது. ஒரு நோயின் வந்துச்சுனாக்க என்ன செய்யறோம், அதுக்கான மருந்தை சாப்பிட்றோம். அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, கசப்பாக இருக்கோ இனிப்பாக இருக்கோ, லைஃப் லாங் எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ, இல்லை ஒரு குறிப்பிட்ட நாள் எடுத்தால் போதுன்னு சொல்கிறாங்களோ, இல்லை இதை வந்து இப்படி தான் நீங்கள் சகிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, என்ன செய்கிறோம், அந்த விதிகளுக்கு நம்ம வந்து கட்டுப்படுறோம் இல்லைங்களா. அப்போ அது போல் என்னுடைய வாழ்க்கையில்
நான் வந்து இந்த பாவங்கள் செய்தால் இதிலிருந்து விடுதலையும், மேலும் இதை செய்யாமல் இருக்கிறதுக்கான பலமும் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு உறவுக்குள்ளார மாத்திரம்தான் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இதுதான் வந்து இந்த வந்து இதில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து 3 காரியத்தை இங்கே வந்து சொல்கிறாங்க. முதலாவது, இயேசு கிறிஸ்து அவரோட நாமத்தினால வந்து என்ன செய்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரோட உணர்த்ததுனால வந்து என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அடுத்து வந்து அவருடைய அவயங்களில் ஒன்றா நான் என்ன செய்கிறேன், இணைக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உணரணும். அப்போ அந்த உணர்றப்ப வந்து நம்ம வந்து மற்ற பாவங்கள் எதுவாக இருக்குது, மற்ற பாவங்கள் வேற வகையில் தொடர்புடையதாக இருந்தாலும் இந்த பாலியல் விபசாரம் வேசித்தனங்கிறது நம்மளுடைய எதோட தொடர்புள்ளதாக இருக்குது, சரீரத்தோட தொடர்புள்ளதாக இருக்குது. அப்போது வந்து நான் வந்து நம்ம சாதாரணமாகவே நம்மளுடைய அவயங்களில் வந்து ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டாலோ ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ என்ன செய்கிறோம், அந்த அவயத்தை பாதுகாக்கிறோம், அதுக்கு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அப்போது வந்து நான் கிறிஸ்துவின் அவயங்களாக இருக்கிறப்ப, அப்போ அந்த கிறிஸ்துவின் அவயங்களாக நான் செயல்படுறப்ப நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ இந்த சரீரம் முழுசும் யாருக்கு சொந்தமாக போயிடுச்சு, தேவனுக்கு சொந்தமாக போயிடுச்சு. நம்ம வந்து சபைகளுக்கு ஆலோசனையில் ஒரு தடவை வினோதினி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? 2 தடவை என்ன செய்கிறோம், கடவுளுக்கு நம்ம சொந்தமாகிறோம் இல்லைங்களா? ஒன்று வந்து பிறக்கிறப்பயே நம்ம வந்து அவரோட பிள்ளைங்க, இங்கே வந்து நமக்கு வந்து வாழ்கிறதுக்கு வந்து பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம வந்து வளர்க்குறதுக்கான ஒரு இதை மட்டும்தான் கொடுக்க, நம்ம அவருக்கு சொந்தமானவங்கண்ணா. இன்னொன்று அதிக நிச்சயமாக எப்போ இது பண்ணுறோம், அவருடைய ரத்தத்தினால மீட்கப்படுறப்ப இன்னும் அதிகமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறுதிப்பாடாக இருக்குது. நாம் நமக்கு சொந்தமல்ல, கிறிஸ்துவுக்கே சொந்தமாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த அவயங்களை பாதுகாக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், அவரோட வந்து என்ன செய்யணும், இணைந்து வாழணும். அப்போது அந்த பாலியல் தொடர்பு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, அவருக்கு விரோதமாக, அவரோட சரீரத்துக்கு விரோதமாக வந்து நம்ம வந்து செயல்படுறதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பரிசுத்த ஆவியானவர் தங்குகின்ற ஆலயமாக எது இருக்குது, நம்மளுடைய சரீரம் இருக்குது. இந்த ஆலயத்தை நம்ம வந்து பரிசுத்தமாக வச்சுக்கணும். இதுக்கான மாற்று மருந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, ஆண்டவரோடைய நெருங்கி ஜீவிக்கிறது. இந்த நெருங்கி ஜீவிக்கிறது அப்படின்னா ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஒன்று வந்து பாவத்தை அறிக்கையிட்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலையை வாங்கணும். 2வது, அவர் வாழுகின்ற நாம் வந்து கடவுளோட இணைக்கப்படுறோம் அப்படின்னாக்கா அவருடைய அவயங்களாக இணைக்கப்படுறோம். அப்போது அந்த அவயங்களை வந்து நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கணும். அப்போ அந்த ஆலயத்தை வந்து அந்த நம்ம அவயங்களை வந்து பரிசுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அவர் வாழ்கின்ற ஆலயத்தை வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார வரணும்னா நம்ம இந்த ஆலயத்தை வந்து பரிசுத்தமாக வச்சுக்கணும். அப்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், நமக்கான அந்த வழிகாட்டுதலை வந்து நமக்கு கொடுப்பாரு. சாதாரணமாக வந்து வேதத்தை படிக்கிறப்ப கடந்து எத்தனையோ நம்ம காரியத்தை வந்து படிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா இங்கே நம்ம சொல்கிறப்ப தான், ஆமாம் இந்த வசனம் இப்படி சொல்லுதா அப்படின்னு என்னவோ புதுசாக அன்னைக்கு தான் அந்த வசனத்தை கேட்குற மாதிரி கேட்போம். அப்போ அந்த அளவுக்கு நம்ம எங்கே வச்சுருக்குறோம், தொடர்பு கடவுளோட வச்சுருக்கோம் இல்லைங்களா? அப்போது பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்துக்குள்ளார வரதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறப்ப என்ன செய்வோம், ஒவ்வொரு சத்தியத்தை குறித்தும் ஒவ்வொரு கற்பனைகளை குறித்தும் ஆனால் அந்த வெளிச்சத்தை நமக்கு என்ன செய்வார், கொடுப்பாரு. அப்போ அது மட்டும்தான் நமக்கு ஒரு மாற்று மருந்தாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து வந்து திருமணம் ஆனவர், திருமணம் ஆகாதவர், இவங்களை குறித்தான ஒரு ஆலோசனை. அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த விபசார பாவத்துக்குள்ளார நம்ம போகாமல் இருக்கிறதுக்கான ஆலோசனைகள் தான். இதை தான் வந்துட்டு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் நம்ம வந்து படித்தோம் அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்கிறாங்க, ஒரு ஆலோசனைகளை அவர் வந்து கொடுக்குறாரு. அதாவது வந்து ஒரு கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்யணும், எல்லாருமே அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி அவன் யாரை கட்டுறானோ அவனோட தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அப்போது அந்த கணவனும் மனைவியும் என்ன செய்யணும், கருத்து ஒருமித்தவர்களாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து என்ன செய்யணும், வாழ்கிறதா இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொசுக்குன்னு கோச்சிக்கிட்டு நம்ம எங்கேயாவது பிடுங்கி அடிச்சுட்டு ஓடி போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா
நம்மளே அந்த பாவத்துக்கு என்ன செய்கிறோம்? வழிவாசலை திறக்கிறவங்களா மாறிடுவோம். அப்போ ஏன் அந்த விட்டு கொடுக்கணும் அந்த எண்ணம்? அதெல்லாம் கடவுள் ஏன் கொடுக்குறாருங்கிறத வந்து நம்ம வந்து உணரணும் அப்படிங்கிறது தான். அதே போல் வந்து கணவன் மனைவி அப்படின்னு இணையிறோம் அப்படின்னு சொன்னாக்க கணவனை என்ன செய்யணும்? மனைவிக்கான காரியங்களை கடமைகளை என்ன செய்யணும்? கரெக்டாக செய்யணும். மனைவியும் தான் புருஷனை வந்து எந்த அளவுக்கு கனப்படுத்தணுமோ, எந்த அளவுக்கு அவங்களோட தேவைகளை வந்து செய்யணுமோ, போகணுமோ, பகுமானமாக நடக்கணுமோ எல்லாம் வந்து நம்ம வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து கணவன் வந்து யாரோட சரீரத்துக்கு அதிகாரி? மனைவியோட சரீரத்துக்கு அதிகாரி. எனக்கெல்லாம் தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே வந்து கடவுள் வந்து எந்த அதிகாரமும் கொடுக்கல. ஏன்னா கணவனுடைய சரீரத்துக்கு மனைவி அதிகாரி, மனைவியோட சரீரத்துக்கு கணவன் அதிகாரி அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம உபவாசம் பண்ணணும், ஒரு லாங் ஜபத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஒரு காரியத்தில் மட்டும், அதுவும் உங்களுக்குள்ளார அந்த உறவுக்குள்ளார எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னாக்க மட்டும் நீங்கள் வந்து விலகி இருங்க அப்படின்னு சொல்ல. கட்டாயமாக நீங்கள் விலகி இருந்து அப்படி உபவாசம் பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் வந்து சொல்ல கிடையாது. உங்களால் முடியும்னா அந்த இதில் மட்டும் விலகி இருங்க, மற்றபடியெல்லாம் வந்து எந்த காரணத்தை கொண்டும் விலகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்கே வந்து யோசனை சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு கல்யாணமாகி ஒரு கைம்பெண், அதாவது வாழா வெட்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னாக்க, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறதோட மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணுறதோட கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஆனாலும் கூட உங்களால் அந்த இச்சையை அடக்க முடியலை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதை காட்டிலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு ஆலோசனையாக வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு காலகட்டத்திலையும் கணவனும் மனைவியும் பிரியக்கூடாது, ரெண்டு பேரும் வந்து ஒப்புரவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று பிரிஞ்சு போயிட்ட அப்படின்னா நீ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணாமல் அப்படியே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மறுபடியும் ஒப்புரவாகி மறுபடியும் இணைஞ்சிருங்க அப்படிங்கிறதான் வந்துட்டு ஆலோசனையாக வந்து இங்கே வந்து கொடுக்குறாரு. அப்படிங்கிறத வந்து இந்த 7வது அதிகாரத்தில் வந்து நம்ம ஃபுல்லாக படித்தோம்னா நம்ம அதுக்கான ஆலோசனைகள் தான். திருமணம் ஆனவங்களுக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்கு. அதே போல் வந்து திருமணம் ஆகாத பிள்ளைங்க என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த காலத்துலேயும் வந்து சத்தியத்துக்கு புறம்பாக இருக்கிற ஒரு புறஜாதிகள் மத்தியில் தன்னுடைய வாழ்க்கை துணையை வந்து என்ன செஞ்சுக்கக்கூடாது, தானாக ஏற்படுத்திக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ அந்த ஏற்படுத்தப்பட்டவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இங்கே வந்து நம்ம பைபிளில் படித்தோம்னா நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வந்து இருக்குது. ஒரு மனத்துக்கு மேலே செஞ்சவருடைய வாழ்க்கை, 4 கல்யாணம் பண்ணாரா யாக்கோபு, என்ன பாடுபட்டார்னு தெரியும் இல்லைங்களா? அப்போது ஆபிரகாம் வந்து மூணாவது நாளும் கூட 2 போயிடுச்சுங்க, 3வது பண்ணார். ஆனால் அந்த 2லேயுமே எவ்வளோ பிரச்சனை வந்தது எல்லாமே தெரியும். அப்போ அந்த பாவத்துக்கு வந்து விலகி ஓடின யோசேப்பும் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போது இந்த இதெல்லாம் நம்ம படித்து எந்த காலத்திலும் நம்ம சத்தியத்துக்கு புறம்பாக உள்ளவங்களை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணாமல் இருக்கிறது வாலிப பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுக்குற ஆலோசனை. அந்த வாழ்க்கை துணையை வந்து தேவன் ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவரோட சமூகத்தில் காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்போது அது வந்து அந்த நேரத்தில் ஏன் நடக்கலை, ஏன் எனக்கு இன்னும் கடவுள் காட்டலை அப்படிங்கிறத நமக்குள்ளார வந்து அந்த தகுதி ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்குது. அப்போ ஏதோ என்கிட்ட கடவுள் எதிர்பார்த்துட்டு அதை டிலே பண்ணிட்டு போகிறாரு. அப்போ அதை கேட்டறிஞ்சு அது ஜபத்தில் கேட்டு அந்த ஒரு பக்குவத்துக்குள்ளார வரணும். ஏன்னா இப்போ எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க, எத்தனை மாதம் வாழ்கிறாங்க, 2 நாளையில் வராங்களா, 10 நாளையில் வராங்களா, வருஷத்தில் வராங்களாங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்போது அந்த கல்யாணம் ஒரு திருமண பந்தத்துக்குள்ளார இணைக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த பந்தம் எப்படிப்பட்ட வாழ்க்கை, அது எப்படிப்பட்ட புனிதமானது, அந்த இடத்துல கடவுளுடைய நாமம் எப்படி மகிமைப்படுத்தணும், அந்த வாழ்க்கைக்குள்ளார நான் யார்கிட்டலாம் எப்படி விட்டு கொடுத்து போகணும், எதெல்லாம்
இப்போ இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வேற இதை தேடி போகிறத விட நீங்கள் நஷ்டங்கிறத வந்து சகிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறது போல் அந்த பக்குவம், அந்த மன ரீதியாக, உடல் ரீதியாக, சமூக ரீதியாக அதெல்லாம் ஏற்றுக்கிற அந்த குணம் அந்த எண்ணங்களுக்குள்ளார வளர்ச்சிக்குள்ளார வாலிப பிள்ளைகள் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து அவரோட சமூகத்தில் காத்திருந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம பண்ணோம். சரி, இவனோட வந்து இப்போல்லாம் என்னாச்சு, நம்ம வந்து பேசி பார்க்குறோம், நாங்கள் வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு நிலையில் வந்து சாத்தா வந்து நடைமுறையில் இதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கான். கிடையவே கிடையாது. நான் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லுவேன், உலகத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, நம்ம பைபிளில் கடவுள் கொடுத்துருக்கிற கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. அந்த கலாச்சாரத்தை நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், நான் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் சரி, என் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக, கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக மாத்திரமே வாழ்கிறதுக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும். அதை மட்டும்தான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குறாரு. இந்த உலகம் எப்போவோ பாவத்தில் விழுந்துருச்சுங்கிறது தெரியும். அந்த பாவ மக்கள் மத்தியில் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நம்மளுடைய முற்பிதாக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, நிறைய தீர்க்கதரிசிகள் வாழ்ந்திருக்காங்க, உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கு வாழ்ந்திருக்கிறாரு, எலியா வாழ்ந்திருக்கிறாரு. பின்னாடி வந்து ஏசப்பா, இப்போதான் வந்து ஏசப்பாலாம் அவர் கடவுள், அவர் வாழ்ந்திருப்பாரு, அவரால் முடியும் நம்மளால முடியாதுன்னு வேற கதை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்போ ஏசப்பாவுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களாம் இருக்கிறாங்கல்ல. அப்போது வந்து எந்த இடத்துலையுமே வந்து எந்த ஒரு வாழ்க்கைக்கும் சாட்சி இல்லாமல் கிடையாது. அதனால வேண்டி உலகம் அப்படிங்கிற கலாச்சாரத்துக்குள்ளார போகாமல் பைபிளுங்கிற கலாச்சாரத்துக்குள்ளார நம்ம வந்து வாழ்கிறப்ப நம்மளுடைய சபையிலும் இந்த பாவங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த நாளையிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்கள். இன்னொன்று, என் சபையில் இப்படிப்பட்டவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இல்லாதவங்க அவங்கள பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடவும் கூடாது. இல்லாதவங்க என்ன செய்யணும், அந்த மாதிரி விழுந்தவங்களுக்காக, அந்த ஆத்துமாவுக்காக வேண்டி பாரப்பட்டு ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக கடவுள் யார் மூலமாவது அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அந்த வாழ்க்கை வழியிலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக வேண்டியும் ஜெபிக்கணும். இதுதான் கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியமாக இருக்குது. இதில் இந்த பாடத்தில் உங்களுக்கு வேறு எதுவும் கருத்து இருந்தால் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து இந்த பாடத்தை வந்து நம்ம வந்து முடிக்கலாம். வெள்ளிக்கிழமை பாடத்தில் வந்து இதில் வந்து இப்போ தேவையில்லாத பழக்கம் என்னென்னா, சுயநலம் உள்ளவங்க, அதிக சாப்பாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பெருந்தீனி பழக்கம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க வந்து என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னாக்க, இருந்தாக்க இந்த மாதிரியான பரிசுத்தமாக்கப்படுதல்ங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வேண்டி ஒவ்வொருத்தரும் வந்து சுய கட்டுப்பாடுங்கிறது நமக்கு வந்து ரொம்ப அவசியம். அப்போ அந்த சுய கட்டுப்பாட்டை வந்து நம்ம எப்பயிலேருந்து கொண்டு வரணும், குழந்தை பருவத்திலிருந்து. இன்னைக்கு சொன்னது போல் வந்து 1 to அந்த 3 வயசு, 1 to 7 வயசு, அதில் இருந்தே வந்து நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கும் அந்த சுய கட்டுப்பாட்டை வந்து நம்ம வந்து பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அந்த சாப்பாட்டு பழக்கம் ஆரோக்கிய பிரமாணத்துக்கும் நம்ம வந்து கொண்டு வரணும். அந்த மாதிரி வந்து விடுபட்டு வெளியில் வர்றப்போ தான் வந்து அது வந்து பொய்யான அந்த தெய்வங்கிற ஒரு இதில் இருந்தும் நம்ம வெளியேறப்ப தான் வந்து என்ன செய்ய முடியும், அந்த பழக்கத்தில் இருந்தும் அந்த பொய்யான தெய்வங்கிற ஒரு இதில் இருந்து நம்ம வெளியில் வரப்போ தான் நம்மளுடைய மனசு வெறுமையாக இருக்கிறப்போ வந்து கிறிஸ்து வந்து என்ன செய்வார், நமக்குள்ளார வந்து வாசம் பண்ணுவார். அப்படி இருக்கிறப்போ வந்து நம்மளால் வந்து பாவங்களை மேற்கொண்டு சத்தியத்தின்படி வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. இதில் வேறு எதுவும் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா இதோட முடிச்சிடலாமா? நல்லதொரு வாய்ப்பை தந்த தேவனுக்கு சபையாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.